அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 4th ஸ்டாண்டர்ட் மேக்ஸுக்கான டேம் 1க்கான ஆன்சர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே எக்ஸசைஸ் 1.1க்கான ஆன்சர் போட்டிருக்கோம். அதை பார்க்கலாம், நம்ம சேனலில் இருக்குமே பாருங்கள். இப்போ நம்ம எக்ஸசைஸ் 1.2க்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். நமக்கு இப்போ வந்து எக்ஸசைஸ் 1.2 நமக்கு என்ன பற்றி வரும்னா சர்க்கிள்ஸ் பற்றி வரும். நமக்கு இது எல்லாமே என்னது சர்க்கிள் ஷேப் தான். அதுக்கடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஒரு த்ரெட்டை வச்சு பென்சில் வச்சு நம்ம என்ன செய்கிறோம், இது வந்து சர்க்கிள் நம்ம வந்து வரைகிறோம். வரைஞ்சால் நமக்கு இந்த மாதிரி சர்க்கிள் கிடைக்கும். ஸோ நமக்கு நடுவில் நம்ம ஒரு பாயிண்ட்டை வச்சு தான் நம்ம என்ன செய்வோம், நம்ம சர்க்கிள் வந்து வரைவோம். அந்த பாயிண்ட்லேருந்து அந்த சர்க்கிளுக்கு நேராக நம்ம எந்த இதில் கோடு போட்டாலும் அதுக்கு பேர் என்னதுன்னா ரேடியஸ். இந்த இது இப்போ வந்து ஓலேருந்து இ வந்து ரேடியஸ், அது ஒரு ரேடியஸ். ஓலேருந்து பி, ஓஏ, ஓடி, ஓசி, இது எல்லாமே நமக்கு என்னது, நம்ம என்ன சொல்லுவோம்னா ரேடியஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது ஆரம் சொல்லுவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஏபி இருக்குது பாருங்கள், இது வந்து நமக்கு என்னதுன்னா டயாமீட்டர். டயாமீட்டர்னா நமக்கு என்னது விட்டம். ஸோ இது வந்து நம்ம இந்த இருக்கிற நம்ம இந்த சர்க்கிள்லையே எது வந்து அதிக அளவு சென்டிமீட்டர் இருக்கும்னா இந்த டயாமீட்டர். ஏபி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நமக்கு என்னது, எது வந்து லென்த்தாக இருக்கும்னா இந்த ஏபி தான் நமக்கு வந்து லென்த்தாக இருக்கும். சரியா? இப்போ இது ஏலேருந்து ஓ வந்து நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம ரேடியஸ் ஆரம் சொல்லுவோம். ஓலேருந்து பி என்ன சொல்லுவோம், இது என்ன சொல்வோம், ஒரு ஆரம். இந்த ரெண்டு ஆரம் சேர்ந்து தான் நமக்கு என்னது ஒரு டயாமீட்டர். டயாமீட்டர் பாருங்கள், இந்த டிஇயும் ஒரு டயாமீட்டர் தான். இங்கே நமக்கு எத்தனை ஆரம் இருக்குது பாருங்கள், ஓலேருந்து டி வரைக்கும் ஒரு ஆரம், அப்போ வந்து ஓலேருந்து இ வரைக்கும் இன்னொரு ஆரம். ஸோ நமக்கு ரெண்டு ஆரம் சேர்ந்து தான் நமக்கு என்னது ஒரு டயாமீட்டர். இதை நம்ம வந்து எப்படி நம்ம ஃபார்முலாவில் சொல்வோம்னா டயாமீட்டர் ஈக்குவல் டு 2 இன்ட்டு ரேடியஸ். அதாவது 2 இன்ட்டு நமக்கு ரேடியஸை நம்ம என்ன செய்யணும், பெருக்கணும்னா நமக்கு அதுதான் நமக்கு என்னது டயாமீட்டர். இப்போ நமக்கு எல்லா ரேடியஸுமே ஈக்குவலாக தான் இருக்கும். இப்போ இது 5 சென்டிமீட்டர்னா இதுவும் 5 சென்டிமீட்டராக தான் இருக்கும். இது 5 சென்டிமீட்டர்னா இது 5 சென்டிமீட்டர். ஆல் ரேடியஸ் ஆர் ஈக்குவல். இந்த சர்க்கிளில் பார்த்திங்கன்னா எல்லா ரேடியஸோட சென்டிமீட்டர் என்ன செய்யும், நமக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். நமக்கு வந்து இப்போ டயாமீட்டர் நம்ம கண்டுபிடிக்கணும், என்ன செய்யணும், இப்போ நமக்கு இது எல்லாமே இப்போ நம்ம 5 சென்டிமீட்டர் வச்சுக்கோங்க. இப்போ 2 கூட நம்ம 5 என்ன செய்யணும், அம்மா 2 கூட என்ன செய்யணும், 5 அந்த ரேடியஸை நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிரும், டயாமீட்டர் கிடச்சிரும். பிகாஸ் 2 ரேடியஸ் சேர்ந்தது தான் நமக்கு என்னது டயாமீட்டர். ஏஓ ஒரு ரேடியஸ், ஓபி ஒரு ரேடியஸ். ஸோ இந்த ரெண்டு ரேடியஸ் சேர்ந்தது தான் நமக்கு என்னது டயாமீட்டர். அதனால தான் நம்ம என்ன செய்யணும், 2 கூட நம்ம ரேடியஸை மல்டிபிள் பண்ணுறோம். ஃபார்முலா தான் இருக்குது பாருங்கள், ரேடியஸ் டயாமீட்டர் ஈக்குவல் டு 2 இன்ட்டு ரேடியஸ். இது வந்து நம்ம எக்ஸாம்பிள் சம்மு. ஸோ நம்ம அது நம்ம எக்ஸசைஸ்க்கான ஆன்சர்ஸ் நம்ம பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து டயாமீட்டர் கேட்டால் நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ரேடியஸ் கேட்டால் என்ன செய்யணும், டயாமீட்டரை 2வால் டிவைட் பண்ணணும். 2வால் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிரும், நமக்கு ரேடியஸ் கிடச்சிரும். அவ்வளோ அந்த ஃபார்முலா மட்டும் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாலே நம்ம எக்ஸசைஸ் ஃபுல்லாமே முடிச்சிடலாம். இப்போ நம்ம எக்ஸசைஸ்க்குள்ளே போகலாம். பாருங்கள், நமக்கு 6 பேஜ் நம்பர் 6ல் இருக்குது, நம்ம பார்க்கலாம். எக்ஸசைஸ் 1.2 ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். ஆல் த ரேடியா ஆஃப் ஏ சர்க்கிள் ஆர் ஈக்குவல். நம்ம சொன்னோம்ல சர்க்கிளில் எல்லா ரேடியஸோட அந்த அளவு வந்து என்ன இருக்கும், நமக்கு வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ நம்ம என்ன போட்டிருக்கோம், ஈக்குவல். அட் செகண்ட் ஒன், த டேஷ் இஸ் த லாங்கஸ்ட் கோட் ஆஃப் ஏ சர்க்கிள். நமக்கு சர்க்கிள்லையே இருக்கிற அந்த நம்ம கோடு போட்டோம் பார்த்தீங்களா, நம்ம அந்த சென்டிமீட்டர் கண்டுபிடிச்சோம்ல, அது இருக்கிறதுல எது நமக்கு லாங்காக இருக்கும், அந்த டயாமீட்டரோட இது தான் நமக்கு வந்து நமக்கு சென்டிமீட்டர் தான் அதிகமாக இருக்கும். டயாமீட்டர் ஏலேருந்து பி இதுதான் நமக்கு வந்து அதிகமாக இருக்கும். நமக்கு வந்து ஏன்னா நம்ம ரெண்டு ரேடியஸ் சேர்ந்து தான் நமக்கு டயாமீட்டர். ஸோ டயாமீட்டரோட சென்டிமீட்டர் தான் நமக்கு என்ன செய்யும், அதிகமாக இருக்கும். அதான் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா the distance between the center and any point on the circle is called the dash of the circle. அதாவது நம்ம வந்து சென்டர், இப்போ நம்ம சர்க்கிள் வரைஞ்சோம்னா நம்ம சென்டர் இப்போ ஓ இருக்குது பார்த்தீங்களா, ஓலேருந்து நம்ம ஒரு கோடு போட்டோம்னா ஒரு கோடு வரைஞ்சோம்னா நம்ம சர்க்கிளில் தொடுற மாதிரி ஒரு கோடு வரையிடும். அதை நம்ம என்ன சொல்வோம், ரேடியஸ்ன்னு சொல்வோம். ஸோ அதுதான் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க, ஆன்சர் ரேடியஸ். At the fourth one, a line segment joining any 2 points on the circle is called dash. அதான் நம்ம சொல்கிறோம்ல இந்த லைன் செக்மெண்ட் ஜாயினிங் எனி 2 பாயிண்ட்ஸ். இப்போ ஏ ஒரு பாயிண்ட், சர்க்கிளில் ஒரு ஏங்கிற ஒரு பாயிண்ட்ஸ் இருக்குது, பிங்கிற ஒரு பாயிண்ட்ஸ் இருக்குது. இது ரெண்டையும் இணைக்கிறதுக்கு நமக்கு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க, அதுதான் கோட், CHORD. அடுத்து 5th one, dash is 2 times the radius. எது டயாமீட்டர். நம்ம 2 டைம்ஸ் நம்ம ரேடியஸை பற்றி நமக்கு என்ன கிடைக்கும், டயாமீட்டர், DIAMETER. அட் 6th one பாருங்கள், a dash has no sides, a circle has no sides. சர்க்கிளுக்கு நமக்கு என்னது சைடே கிடையாது, நமக்கு சைடு தான் இருக்கா. இப்போ சதுரம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எத்தனை சைடு இருக்கும், 4 சைடு இருக்கும். ஆனால் சர்க்கிளுக்கு வந்து சைடு கிடையாது, ஏன்னா அது வந்து ரவுண்டாக இருக்கும். ஸோ சர்க்கிளுக்கு என்னது கிடையாது, சைடு வந்து கிடையாது, அவ்வளோதான். அது நம்ம இப்போ நம்ம கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபைண்ட் த டயாமீட்டர் ஆஃப் த சர்க்கிள் வித் த கிவன் ரேடியஸ்.
நமக்கு வந்து ரேடியஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டயாமீட்டர் கேட்டிருக்காங்க. நமக்கு ஈஸி தான். டயாமீட்டரோட ஃபார்முலா என்னது, டயாமீட்டர் ஈக்குவல் டு 2 இன்ட்டு ரேடியஸ். நம்ம என்ன செய்யணும், ரேடியஸ் கூட 2 என்ன செய்யணும், மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிரும், டயாமீட்டர் கிடச்சிரும். இப்போ பார்க்கலாம். முதல்ல என்ன செய்யணும்னா, நீங்கள் நான் சொல்கிறது அப்படியே எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு டயாமீட்டர் ஈக்குவல் டு 2 இன்ட்டு ரேடியஸ் சொல்லும் போது நம்ம வந்து ஃபார்முலா எழுதிக்கணும். எழுதிட்டு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம்னா, 2 இன்ட்டு நமக்கு வந்து கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, 10 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன செய்யணும், 2 இன்ட்டு ரேடியஸ் போல் என்ன பண்ணணும், 10 போடணும். 10 போட்டுட்டு என்ன செய்யணும், ரெண்டு என்ன செய்யணும், மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 2 இன்ட்டு 10 என்ன வரும், 20 சென்டிமீட்டர். அப்போ டயாமீட்டர் ஈக்குவல் டு 20 சென்டிமீட்டர். இதுதான் ஆன்சர். ரொம்ப ரொம்ப ஈஸி. நமக்கு மேலே மட்டும் இந்த ஃபார்முலா மட்டும் எல்லாத்துக்கும் வந்து எழுதிக்கோங்க. டயாமீட்டர் ஈக்குவல் 2 இன்ட்டு ரேடியஸ் போட்டு இந்த 2 ஸ்டெப்பாக எழுதிக்கோங்க. அவ்வளோதான். இது வந்து செகண்ட் சம்முக்கான ஆன்சர். நமக்கு எக்ஸசைஸ் 2ல் 2வது சம்முக்கான ஆன்சர். நமக்கு வந்து ரேடியஸ் 8 சென்டிமீட்டர் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் நீங்கள் என்ன எழுதணும், டயாமீட்டர் ஈக்குவல் டு 2 இன்ட்டு ரேடியஸ் போட்டுட்டு 2 கூட என்ன செய்யணும், 8 மல்டிபிள் பண்ணி போடணும். போட்டால் டயாமீட்டர் ஈக்குவல் நமக்கு என்ன கிடைக்கும், 60 சென்டிமீட்டர் கிடைக்கும். அவ்வளோதான், ஈஸி தான். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன்றுக்கான ஆன்சர். நமக்கு வந்து அதில் வந்து ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருப்பாங்க, கொஸ்டினில் 6 சென்டிமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. மதன் என்ன செய்யணும், அதை மேலே என்ன எழுதணும், டயாமீட்டர் ஈக்குவல் டு 2 இன்ட்டு ரேடியஸ் வந்து நீங்கள் என்ன செய்யணும், அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு எல்லா சம்முக்குமே டயாமீட்டர் ஈக்குவல் 2 இன்ட்டு ரேடியஸ் போட்டுட்டு 2 இன்ட்டு நமக்கு ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 6. ஸோ ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 12. அப்போ டயாமீட்டர் ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர் எழுதிக்கோங்க. அவ்வளோதான். இது எல்லாமே செகண்ட் சம்க்கான ஆன்சர். அது தேர்ட் பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் வித் கிவன் டயாமீட்டர். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதுவும் ஈஸி தான். நமக்கு ஃபார்முலா என்னது, ரேடியஸ் ஈக்குவல் டு டயாமீட்டர் பை 2. இதுக்கு ஆன்சர் சொல்கிறேன், அதை அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. நீங்கள் ஒரு சம் வந்து பார்த்துட்டு நம்ம சொல்கிறது செகண்ட் சம்முக்குலாம் நீங்கள் ஆன்சர் வந்து நீங்களே எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன எழுதணும்னா, சம்மில் ரேடியஸ் ஈக்குவல் டு டயாமீட்டர் பை 2ன்னு சொல்லி எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, அதுக்கடுத்த ஸ்டெப்பில் ஈக்குவல் போட்டுட்டு டயாமீட்டர் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 14 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ 14 14/2 டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ண 2 டேபிள் சொல்லணும். 2 டேபிளில் நமக்கு 14 வர வரை சொல்லணும். 7 2s are 14. ஸோ அப்போ ஆன்சர் என்னது, 7 சென்டிமீட்டர். ஸோ 7 சென்டிமீட்டர். ரேடியஸ் ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர் எழுதிக்கணும். அவ்வளோதான். செகண்ட் ஒன்றுக்கும் தேர்ட் ஒன்றுக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ஈஸியாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் நமக்கு ஃபஸ்ட் என்ன செய்யணும், ரேடியஸ் ஈக்குவல் டயாமீட்டர் பை 2 போட்டுட்டு ஃபஸ்ட் ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப்பில் அடுத்து ஈக்குவல் போட்டு நமக்கு டயாமீட்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 20 கொடுத்துருக்காங்க. அப்போ 20/2 நம்ம 2 வச்சு 20 டிவைட் பண்ண என்ன கிடைக்கும், 10 கிடைக்கும். அப்போ ரேடியஸ் ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர். அடுத்து நமக்கு மூணாவது கொஸ்டினில் வந்து டயாமீட்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 6 சென்டிமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே பாருங்கள், ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன எழுதணும், ரேடியஸ் ஈக்குவல் டு டயாமீட்டர் பை 2 முதல் ஸ்டெப் எழுதிட்டு செகண்ட் ஸ்டெப்பில் ஈக்குவல் போட்டு டயாமீட்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 6. அப்போ 6/2 ஈக்குவல் டு 2 வச்சு 6 டிவைட் பண்ண என்ன வரும், 1 2s are 2, 2 2s are 4, 3 2s are 6. அப்போ 3 நமக்கு ஆன்சர் என்ன வரும், 3 சென்டிமீட்டர். ரேடியஸ் ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர் எழுதணும். அவ்வளோதான். ஈஸியாக நம்ம வந்து அந்த ஃபார்முலாஸ் மட்டும் நீங்கள்